என்ன இப்படி எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அட நீங்களும் வந்திருக்கீங்களாமா? அட என்ன பிடிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகவே கூடாது. சகுந்தலா, என்னக்கா என்ன அங்கேயும் நின்னுட்டு இருக்க? வா. இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க சகுந்தலா. அது என் தங்கச்சி, தெரியுமில்ல? சகுந்தலா, உள்ள போய் கொஞ்சம் பழம் கொண்டு வாமா. என்ன சமாச்சாரம்? என்ன காரியத்துக்கா வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் பழைய மாணவர் மன்றத்தின் ஆண்டு விழா நெருங்கிடுச்சு. அது இந்த வருஷம் நாங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். ஓ, அப்படியே நடத்தலாம். ஆமா, சிறப்பான எப்படி? விழாவுக்கு தலைமை தாங்க நம்ம ஜில்லா கலெக்டர் மனைவி அழைக்கிறதா ஒரு திட்டம். வெரி குட், வெரி குட். ஆமா, ஏற்பாடெல்லாம் செய்துட்டீங்களா? என்ன கோகிலா, நீ வராமல நாங்க போய் கூப்பிட முடியும்? யாரு கூப்பிட்டா என்ன? அப்படி இல்ல கோகிலா, நீ வந்தாத்தான் சாமர்த்தியமா பேசி இந்த காரியத்தை முடிப்ப. நானா? என்னத்தான் எல்லாரும் லூசுன்னு சொல்றாங்களே. சரி சரி, சாப்பிடுங்க. இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. அதை நீங்க முதல்ல ஒரு 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பார்த்து. கை கட்டுங்க. அது பரவாயில்ல, அது ஒண்ணு இல்ல. அட குடுங்க. ஒண்ணு செய்யாது. என்ன என் பொம்மளோட மோசமா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல. அதுக்காக நீங்க உடனே டாக்டர் கிட்ட போங்க. போறேங்க. இந்த டொனேஷன் விஷயம் போய் சதுக்கின தரேன். இந்த விழாவை எப்படி நடத்தணும்னு பேசி முடிவு பண்றதுக்காக நம்ம மன்றத்துல ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. நான் 4 மணிக்கு வந்துடுறேன். அதோட பணத்தையும் கொண்டு வந்துடுறேன். போறமா? ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேன். சரி வாங்க. நீங்க டாக்டர் கிட்ட போன முதல்ல. போறேன். வரேங்க. வரேன். வாங்க. சாயங்காலம் கூட்டத்துக்கு நீ போகத்தான் போறியா? என்ன நீ பெரிய பாட்டு மாதிரி போறியா வரையா கேட்டுட்டா இருக்கிய? நீ பெரியவளா, நான் பெரியவளா? என்ன கண்ணா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு போல் இருக்கு. ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா வெறுப்பா பேசிக்கிட்டே இருக்கேன்? வெறுப்பா பேசுறேன். வேதனைனால பேச முடியாம தவிக்கிறேன். அப்படி என்ன வேதனை? இப்போ சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா, கட்ட துணிமணி இல்லையா, இருக்கிறதுக்கு வீடு வாசல் இல்லையா? என்னம்மா வந்துச்சுப்பா? இன்னும் என்ன வரணும்? கௌரவத்தின் உச்சியில வாழ்ந்த நம்ம குடும்பம் கேவலத்தின் பாதாளத்துல விழுந்து கிடக்கு. அது இன்னும் விழணுமா? அப்பாவின் முகத்தை பார்த்து பேச பயந்தாங்களே, அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேச இன்னைக்கு அப்பா பயப்படுறாரு. அவர் இன்னும் பயந்து சாகுதுமாக்கா. அப்பாவின் செல்வாக்குனால எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு. இன்னைக்கு அவர் பெற்ற பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாம சாப்பகளா கண்ணீர் வடிக்கிறாரு. இதெல்லாம் யாராலக்கா வந்தது? ஆமா சகுந்தலா, யாரால வந்தது? ஏன் வந்தது? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஏன் அப்படி இழுச்சி விட்டுருவேன் பாரு. என்னால வந்ததா? என்னால? காரணத்தோட சொல்லி பாக்கலாம். காரணமா? கூட பிறந்த அண்ணா ஊரை விட்டு ஓடி போச்சு இல்ல? எதனால? அதுக்கு இந்த ஊரு பிடிக்கல, அதனால ஓடிட்டு போல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? இவன் என்ன, இவ யார் போனாலும் வந்தாலும் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, யாரால பண்ணான்னு நானே டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நம்ம என்னைக்கும் நல்லா இருந்திருப்போமே. புரியும்படியா சொல்றேன் கேளு. பழைய மாணவர்களா வந்திருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கையெடுத்துக்கிட்டான்ல. ஆமா பாவம். யாருக்கு இல்ல வைக்கிற உனக்கு மட்டும் என்னக்கா வந்தது அப்படி? அவன் கைய தொட்டு கட்டு போட்டு இரு கூட 2 பெண்ணுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க தொட்டாங்களா? உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு அக்கறைன்னு கேக்குறேன். அடி பாவி, நம்ம வீட்டுக்கு வந்தவன் கைய அறுத்துக்கிட்டு உட்கார்ந்தா அவனை தொட்டது போய் தோஷங்கிறியே. எப்பா, ரொம்ப மோசமான உலகம் இது. மோசமான உலகம் தான். அந்த மோசமான உலகத்துல நீ முறை தவறி குழந்தைத்தனமா நடந்துக்கிறதுனாலதான் காலனா பிறகு அந்த காலி பையன் உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. அடி அடியே, நீ சொல்லாது, உன் நாட்டை அறுத்து போட்டுருவேன். நான் சொல்ல, அவன் சொல்லிட்டு இருக்கானே, அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்றேன் கேளு, அவன் என்னைக்காவது ஒரு நாள் நாசமா போயிடுவான். அவன் என்னைக்கோ நாசமாக போறான். நாம இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்குமே, அது உனக்கு தெரியல? அக்கா, உன்னை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் நடத்த பேசெல்லாம் அடியோட மாத்திக்க. எப்படி? கொஞ்சம் நின்னு சொல்லிட்டு போடி. அது சொல்ல தெரியல, கோச்சிக்கிட்டு போற. ஓடி. சும்மா நிறுத்துவாச்சார மகளை பார்த்து ஊரே சிரிக்குதான். எங்களுக்கு புத்தி சொல்ல அதானே பெத்த மகளை அடக்கி வைக்க முடியல, மத்தவங்களை அடக்க வந்துட்டாரு. அப்படி காணுங்கடா, அப்பதான் ரோஷம் வரும் அந்த ஆளுக்கு. ஏயா என்னையா பேசுற நீ? பின்ன என்னையா, இந்த தெருவில் இத்தனை வீடு இருக்குல்ல, எந்த வீட்டுக்கு முன்னாலேயாவது இந்த காலி பசங்க உட்கார்ந்து கத்துறானுங்களா? ஏய்யா, உங்க வீட்டுக்கு முன்னால சுத்தி சுத்தி வர்றானுங்க. ஏன் வர்றாங்க? நடத்த கட்ட பரமா உங்க பொண்ணை நீர் நடக்க விட்டு இருக்கிறதுனால அந்த நாடோடி பசங்க உங்க வீட்டையும் சுத்தி சுத்தி வர்றாங்க. ஐயா அக்கிரமையா இது? அட சும்மா நிறுத்தியா கிடக்கு. யோ, நீர் பெரிய மனுஷன், பணக்காரன், அதனால உங்க பொண்ணு எப்படி நடந்துக்கிறா அதை நீர் எந்த விதமாவும் சமாளிச்சுட்டு போடு. ஐயா, உங்க அண்டை வீடு அடுத்த வீட்டுக்காரன் ஆகிய எங்களுக்கு எல்லாம் பெண்ணுங்க இல்ல, அதை நாங்க கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாம் ஐயா. இந்த தெருவில் குடி இருக்கவே யோக்கியதான். இந்த பாருங்க, நான் உள்ளபடியே சொல்றேன்,
உண்மை தவிர வேற யார் இந்த வீட்டுல குடியிருந்தாலும் சரி இந்த மாதிரி அயோக்கத்தனை நடந்துகிட்டு இருந்தா போலீஸை வச்சு காலி பண்ண வச்சிருக்கீங்க. அதான் கேவலமா போச்சு. வாங்க வாங்க வாங்க. நீங்க கொஞ்சம் தனியா வாங்க பேசணும். அப்ப நாங்க புறப்படுறோமே. சரி சவகாசம் பாக்குறேன். சரி வாங்க இப்படி உட்காருங்க. உட்கார்ந்து நேரம் இல்லை சார். என்ன அப்படி? அந்த காலி பையன் வரத மேல கேஸ் பண்ணும். அவ்வளவுதானே? ஆமா போட்டுருவோம். நீங்க உட்காருங்க. ஆமா கேஸுக்கு என்ன காரணம்? அவன் தான் சார் என் பொண்ணை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கேஸுன்னு போன ஆதாரங்கள் வேணும். உங்க பொண்ணுக்கு ஏதாவது லவ் லெட்டர் எழுதிருக்கானோ? இல்ல. பத்திரிகைகள்ல தவறான செய்தி ஏதாவது கொடுத்துருக்கானா? இல்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்த போட்டோ ஏதாவது இருக்கும்? என்ன சார் கேள்வி எல்லாம் கேட்டுருந்தீங்க? இதை நான் கேட்கல. இந்த கேஸை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போனா இத்தனை கேள்வியும் ஜட்ஜி என்ன பார்த்து நாளைக்கு கேட்பார். அப்படி கேட்ட என்ன சார் நான் கொதிச்சு போய் வந்திருக்கேன். நீங்க ஆனந்தமா பாட்டு இருக்கீங்க. அவனை கூண்டு நிறுத்தி கேட்க வேண்டிய மறைக்க கேட்டீங்கன்னா உண்மையை கட்சிதானே ஆனா கரெக்ட். அவனை மாத்திரம் நான் கேட்டு விட்டுற முடியுமோ? நம்ம குழந்தையும் கூண்டுல ஏற்றி ஏமா உனக்கும் பரதனுக்கும் தொடர்பு உண்டுன்னு சொல்றானே அவன் சொல்றது உண்மைதானான்னு கேட்கணும். கேட்கலாமா? குழந்தையில இருந்து பார்த்து பழகிறவனாச்சு என்னால கேட்க முடியுமோ? போகட்டும். இந்த விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போலாமோ? இதுக்கு முடிவுதான் என்ன சார்? 6 மலையை தாண்டி 7வது மலையில இருக்கான் பாருங்க. அவன் பார்த்துட்டு போறான். இத பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய வெளியே தெருவு போறான். ஜாக்கிரதையா பாத்துங்க. பாருங்க, அதட்டி சொல்லாதீங்க. அவ கேட்க மாட்டா. இன்னும் குழந்தைதான். அன்பா சொல்லுங்க. நல்ல குழந்தை நல்லா வைக்க சார். நான் கூட்டத்துக்கு போகலையே. வேற எங்க போறேன்? கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வர போறேன். அவங்க கிட்ட சொல்ல நான் ஒன்னும் குடிமொழி போகாது. தயவு செய்து நீ வீட்லயே இருங்க. சகுந்தரா, அதுகிட்ட நம்ம பேச்சு உனக்கு. அம்மா நீ எங்க வேணாலும் போம்மா. பாத்தியா, அப்பாவே சொல்லிட்டாரு. பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசியே. அப்பா, நான் சின்ன காரை எடுத்துக்கிட்டு போவா, பெரிய காரை எடுத்துக்கிட்டு போவா? எது வேணா எடுத்து போம்மா. தேங்க்யூ. கண்ணாடி வரைஞ்சதானமா உனக்கு தெரியுது? என் மனசு வரைஞ்சு கிடைச்சா அது தெரியுதா உனக்கு? இதயம் பலகீனமா போய் எந்த நிமிஷத்துல நின்று போன பயந்துட்டு இருக்கிறேன். அது புரியலையா உனக்கு? அப்போ சீக்கிரம் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம்ப்பா. எதுக்குமா? திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நாங்க என்னப்பா செய்யறது? அம்மா, இது டாக்டர்னால குணப்படுத்த முடியாதம்மா. ஒரு நரத்தை கொஞ்சம் மாத்திக்க, அதுவே போறேன் எனக்கு. என்னப்பா நீங்களும் சகுந்தரா பேசுற மாதிரியே பேசுறீங்க? நான் ஒண்ணு கேக்குறேன். நான் நிஜமாவே கெட்டு போயிட்டேன்னு நீங்களும் நம்புறீங்களா? அம்மா, நீ நிஜமாவே கெட்டு போயிருந்தா நான் நிம்மதியா செத்திருப்பேம்மா. நிம்மதியா செத்திருப்பேன். கெட்டு போக கூட தெரியாம கெட்ட பொண்ணுங்கிற பையன் சுமந்து நிக்கிறிய. உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா சாகிறது? இத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாங்க, ஒருத்தனாவது உன்னை கட்டிக்கிறது ரெடியா இருக்கானா? ஏன் வேண்டாங்கிறான்? அவங்க நினைக்கிற மாதிரி நான் அழகா இல்ல போல இருக்கு. அழகா? உன் அழகு நான் கேடு. அதனால வந்து விளையாட இதெல்லாம். நீ அழகாதான் இருக்க. சரிப்பா. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியலையம்மா. இந்த உலகத்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன் பாரு. அம்மா சரி போட்டோம். இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து யாரும் உன்னை பாக்கிறதுக்கு வர்றாங்க. நீ எங்க வெளியே போக வீட்டையே கடை. எப்பப்பா வருவாங்க? ஆனா எப்போது வரானுங்க உனக்குனா? இல்ல, அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்துடலான்னு. சரி சரி சரி. என்னப்பா அது? பழக்கம். நல்ல பழக்கம். சாப்பிடலாம். வேணாம் வேணாம். ஏயா பசிக்கலையா உனக்கு? பாசி விளையாடுறியா? சிறுகுடல பெருகுடல் தின்னுது. ஐயா ஐயா ஐயா, என்ன சப்பாத்தி நரகத்துல தள்ளாத. நான் இன்னைக்கு பூரா பட்டினி கிடக்கிறதா தீர்மானம். அது வம்பு. இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. இவ்வளோண்டு ஒரே ஒரு கவலம். நல்ல நெல்லூர் சம்பாவில வடிச்ச சாதம், அதுல கொஞ்சம் பசுமோர், ஒரே ஒரு மாவடு, இல்லன்னா இவ்வளோண்டு காஞ்ச நார்த்தங்காய் இருக்கா கிடைச்சதுன்னா. ஐயோ ஐயோ, என்னப்பா என்னையும் சேர்த்து எங்க வச்சுட்ட? சரிவா இருக்கிறத சாப்பிடலாமா? வேண்டாம். நீ போய் வரலையாப்பா? வேற வழி இல்லைங்கிறப்போ இதெல்லாம் மத்தியானம் பண்ணி எடுக்கிறதா? பா சாப்பிடலாம். முடியாது. ஐயோ அடிக்குதே. என்னப்பா அது? சப்பாத்தி நாத்தம் சொத்த உருளைக்கிழங்கு வா. சரிமா, அதோட சேர்ந்து சரியா போயிடுவா.
ரவி என்னப்பா என்ன நம்ம ஊரு சோறு வெரி ஜஸ்டா சப்பாத்தி கூப்பிடுது மரப்பா ஏமா ஏன் நிக்கிறீங்க? கேண்டீன்ல ஒண்ணும் கிடைக்கலையா? எங்க வீட்டுல இருந்து சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னப்பா அது எந்திரி சக்தி இல்லை ஐயா உடம்புக்கு என்ன உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா காலையில இருந்து குறைபட்டிப்பா நான் கேட் சொன்னப்பா ஒரு சப்பாத்தியோட முழுங்கிருக்கலாம்ல அதை போய் முழுங்க முடியுமா முதல்ல அந்த சோக்கராவை எழுப்பேன் அவன் எழுப்பு என்ன பிரயோஜனம் அவன் அதான் வாங்கி வச்சிருப்பான் அவன் வெரைட்டியா வாங்கி வச்சிருந்தாலும் தின்றப்பா அந்த சோக்கராவை எழுப்பும் முதல்ல மழையா எங்கப்பா தொலைஞ்சு போறாத கண்ணு பாத்தியா அனுபவிக்கிறான் பையன் வாங்கிக்கிறேன் குழந்தை குழந்தை அதே கண்ணே சுகார புத்திரா பகதூர் ராஜா டிபன் வாங்கி வைக்கலையாடா தூங்கிட்டியாடா மறுபடி போய் தூங்கு காலையில உனக்கு நான் டிபன் வாங்கி வச்சுக்கிட்டேன் அச்சாவா என்னப்பா அவங்ககிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்கிற என்ன செய்ய சொல்ற நம்ம தலையெடுத்து அவர் ரூபத்துல வேலை செய்யுது இன்னைக்கு லங்கனம் தான் போல இருக்கு விடு சரி வந்த எங்க போற என்ன பது மத்தியானம் சாப்பிடல இப்பவும் சாப்பிட்டா என்ன வருது இதான் கடையில கிடைச்சு வாங்கிட்டு வரேன் பாரு மணி இப்ப என்னாச்சு ஏதாவது இருக்குமா எனக்கு பல நாள் பட்னியாவே தூங்கி தூங்கி பழக்கம் இருக்கு இப்ப நீ போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை நான் சாப்பிட முடியாது என் தூக்கம் கெட்டு போயிடும் ரெண்டு தப்பு பண்ணாத பேசாம போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போ காலையில எல்லாம் சேர்த்து முடிக்கலாம் பெரிய இவரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு தனாலும் தெரிஞ்சுக்க மாட்டாரு அத்தா இப்படியே தனா பட்னி கிடந்து உடம்புதான் வீணா போகும் चपाती चपाती है हाँ है दो 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 पैसा ले पैसा சாப்பிடப்பா என்ன இதெல்லாம் என்ன வேர்வை ஓடி வந்தா வேர்வை வராது இது என்ன சிகப்பா இருக்கு ஆமா சிகப்பா இருக்கு என்ன சிகப்பா இருக்கு எங்க போயிருக்கு பாப்பா நீ பச்சா தான் தூக்கம் வரும் படுத்துக்கிட்ட எனக்கு பச்சா தூக்கம் வராது நான் போய் கடையில கிடைச்ச சாப்பிட்டு அப்படியே வர்ற வழியில உனக்கு வாங்கிட்டு வந்த சாப்பிட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்கறேன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சமாச்சாரம் அது என்னன்னா என்னப்பா அது நான் வேகமா போயிட்டு இருந்தேன் அவனும் கார்காரன் வேகமா ஓடி வந்தான் ரெண்டு பேர் கடையில என்னமா ஆகி போச்சு உனக்கு பசிக்குது நான் நீ சாப்பிட போட்டேன்
சாப்பிட்டுட்டா எனக்கு வாங்கிட்டு வந்தேன். பவானி, வந்துட்டீங்களா? அட நீ இன்னும் தூங்கலையா? ஆமா, வெளியில போன ஆம்பளை காலாகாலத்துல சாப்பிட வீட்டுக்கு வரலன்னா எப்படி தூக்கம் வரும்? ரவி, ரவி, திங்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தானே, அது காலகாலத்துல வந்து சீக்கிரம் சாப்பிடக்கூடாது? அது சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். பாத்தியா ரவி, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சாலும் இப்படி அக்கறையா கவனிப்பாங்களா? உலகத்துல ஆண்களை கவனிக்கிறது ரெண்டே பேரு. ஒண்ணு தாய், ரெண்டாவது மனைவி. தாயை விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனா மனைவியை விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறியா? சந்தேகம் என்ன? உள்ளதை சொல்லு. இன்னைக்கு மத்தியானம் நம்ம ஆபீஸ் கேண்டீன்ல ஒரு பொண்ணு தென்னிந்திய சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க. ஆமா, நீ கூட ஒரு மாதிரியா பார்த்து ரசிச்சுட்டு இருந்திய. ஆமா, நீ ரசிச்சது சாப்பாட்டை மட்டும்தான். அதெல்லாம் பேசப்படாது. யாராவது வயிறு நிறைய சோறு போட்டா தின்னுவேன். அந்த பழக்கம் வழக்கம் மூச்சு விடக்கூடாது, இது வரைக்கும் கிடையாது. சரிப்பா, சாப்பாடு பிரச்சனைக்காகத்தான் அதே பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா நீ சம்மதிக்கிறியா? அது சரி, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறியா? அது நீ பார்த்த பார்வையில நான் மத்தியானமே சம்மதிச்சிட்டேன்ப்பா. சம்மதிச்சிட்டியா? அப்படிதான் நீ எது எழுத்துல வேணாலும் தாலி கட்ட சொல்லி கட்டுறேன். அப்படியா? அப்பா, சாப்பாட்டு கவலை தீர்ந்துச்சா? அடி மூலத்தை சார், அடி. முக்கியமான விஷயம் வித்தியாசம் நினைக்கூடாது. இல்ல சார், ஆபீஸ் முடிஞ்ச உடனே நம்ம முகல் கடன்ல வித்தியாசம் நினைக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும், எனக்காக வெயிட் பண்ணி.